வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தை மாத பலன்கள். மேச ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 319 டிகிரி கும்பராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா தை மாதம் அல்லது பாதகமாக இருக்குமா தை மாதம்? மாத தொடக்கத்தில் இருந்து தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய யோகம் குரு மங்கள யோகம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 9க்கும் 12க்குரியவர் 9வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கும் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் இதுவரைக்கும் சங்கடங்களை தான் கொடுத்தாரே தவிர சந்தோஷங்களை கொடுக்கல. அதுபோக குரு பகவான் வக்ரமாக வேற இருந்தார். அப்போது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் அனுபவிக்கக்கூடிய நாட்கள் இந்த தை மாதத்தில் இருந்தே வரப்போகுதுங்க. அப்போ இந்த தை மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். அதனால் குருமங்கள யோகம் ஏற்படுது. இதனால் தந்தை வகையில் இருக்கக்கூடிய தந்தை வகாராவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். தந்தை வழியில்னா சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு இந்த மாதிரி பங்காளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கிறனுங்க, செய்ய முடியாமல் இருக்கிறனுங்கனாலும் இந்த தருணத்தில் பாகப்பிரிவினை செய்துகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் அமைய போகுது. வர தை 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது குடும்பஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தை மாதம் 4ஆம் தேதி 9வது பாவகத்துக்கு வரார். உங்களுடைய ராசியாதிபதி ஏற்கனவே 9வது பாவகத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. ஒரு சில நண்பர்கள் மண்மனை வாங்கிறதுக்கான யோகமும் வரப்போகுது. மன அழுத்தம் நீங்கவும் போகுது. அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்கள் ராசியாதிபதியோட குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதியும் சேர்றார் தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து. அப்போது இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறவர் தேவகுரு அசுர குருவை பார்க்குறாரு. தேவகுரு உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 7வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ திருமண தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக மேசராசி நண்பர்களுடைய மனைவிக்கு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க படிப்புக்கு தகுந்த பலன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சகோதரியாக இருக்கிறாங்க, மேசராசியில் பிறந்த சகோதரி இருக்காங்கன்னா உங்களுடைய கணவருக்கு இந்த நேர காலங்கள் சிறப்பாக இருக்கும். 4 வருஷமாக வரன் பார்க்குறேனுங்க, 5 வருஷமாக வரன் பார்க்குறேனுங்க, செட் ஆகலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தருணம் அந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக தை மாதம் 18ஆம் தேதி தை மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3 குடையவர் உங்கள் ராசிக்கு 6 குடையவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. ஏற்கனவே இந்த மாதம் தை மாதம்னாவே சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் தானங்க இருப்பார். 10வது பாவகத்தில் தான் இருப்பார். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரை. நமக்கு தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குருமங்கள யோகம். தை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம் ஏற்படுது.
சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கான கிரக அமைப்புகள் வரணும் இல்லையா? இந்த நேரத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான தருணம், வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய தருணம், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கு உண்டான தருணம், குடுக்கல் வாங்கல், கொடுத்த பணம் வாங்க முடியலைங்க, வாங்கின பணத்தை கட்ட முடியலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த தை மாதத்தில், அதாவது தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம் இருக்குது. தை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த தை மாதம் மேசராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஜோதிட நாலேஜை விட சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஜோதிட நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நானே ஒரு சாதகம் பார்க்குறனாலும் உங்களுக்கு 6வது பாவகத்தில் சனி இருக்குன்னு நான் சொன்னால் அந்த ஜாதகம் கேட்டுக்கிறவர் 6வது பாவகத்தில் இருக்கிற சனி யாருடைய காலில் இருக்கிறாருன்னு கேட்குற அளவுக்கு ஜோதிட நாலேஜ் இருக்குது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அந்த கிரகம் அந்த இடத்துக்குண்டான பலன்கள் கொடுக்குறாரோ இல்லையோ, அவர் எந்த காலில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள் கொடுக்கறது அதிகம். அப்போது ஆதாரம் இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒரு பதிவு பண்ண முடியாது. மேசராசி நண்பர்கள் நீங்கள் உயர போகிறீங்கன்றதுக்கு ஆதாரம் குருமங்கள யோகம், அதுபோக புதனாதித்ய யோகம், அதுபோக தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்ப்பார். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஒன்று இருக்குதுங்க. என்னன்னா புத்திர செல்வம் இந்த மாதத்தில் பெருக போகுது. சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா சார்? எப்படி சார் குழந்தை பாக்கியம் பிறக்கப்படும், குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுடைய வீட்டை குரு பார்ப்பார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டு. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, செவ்வாய். அந்த செவ்வாய் 22ஆம் தேதி தை மாதம் 22ஆம் தேதி சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிநாதன் வருடத்துக்கு ஒரு முறை தான் 10வது பாவகத்துக்கு ஒரு ராசிநாதன் போயிட்டு 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது ஃபஸ்ட்டு குருமங்கள யோகம் ஏற்படுது, அதன் பிறகு புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது, அதன் பிறகு சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. ஒரு யோகம் கிடையாது, மேசராசி நண்பர்களுக்கு 3 யோகம் வரப்போகுது. அப்போ இந்த 3 யோகத்தில் ஒரு யோகம் கை கொடுக்கலனாலும் இன்னொரு யோகம் கை கொடுத்து தானே ஆகணும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் உயர்றது கன்ஃபார்மு, நீங்கள் உருப்படுறது கன்ஃபார்மு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் நம்பவே வேண்டாம். சத்தியமாக இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனசுக்குள்ளே கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற மனக்கோட்டைக்கு ஒரு வழி பிறந்துடும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த தம்பி சொன்னது சரிதான்ட்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 100% 200% நல்ல விதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 10% நல்ல விதமாக இருந்தால் போதும். 10% நல்ல விதமாக இருந்தால் போதும். உங்களை எங்கே கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்த்திடும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் கொடுக்க தான் போகுது. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னாங்க. அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.